अस्सलाम वालेकुम उस्ताद। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। अस्सलामु अलैकुम warahmatullahi wabarakatuh उस्तादा। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? अस्सलाम वालेकुम बड़ी माँ। वालेकुम अस्सलाम। நேத்து பாடங்கள் நடத்தினதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு உஸ்தாதா। ஆதம் நபி வரலாறு ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் மறந்துட்டு யாரெல்லாம் மறந்துட்டீங்க? ம், சரி. சாப்பிடுறப்ப என்னென்ன பண்ணணும்னு சொன்னல, ஏதாச்சும் ஒரு 5 பாயிண்ட் சொல்றீங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு வந்து நல்லா கை கழுவிட்டு நல்லா சாப்பிடணும். கை ம், கழுவிட்டு வந்து சாப்பிடணும் உஸ்தாத்। ம். ஒண்ணு. அதுக்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும்। சொல்லலாம். அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஓரத்துல இருந்து சாப்பிடணும் சிஸ்டர்। ஒவ்வொருத்தரா சொல்லணும். நமக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிடணும்। ஓகே. மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட். தட்டை தொடச்சு சாப்பிடணும் बड़ी माँ। ஆமா, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாலும் ஓதணும் உஸ்தாத்। என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா? பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாசிருக்கும்। மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சாப்பிடும்போது பேசக்கூடாது। சாப்பிடும்போது சாஞ்சிச்சுன்னா சாஞ்சிட்டு. சாப்பிடக்கூடாது। ஓகே. குறை சொல்லக்கூடாது சாப்பாட। அம்மா, சாப்பாட குறை சாப்பிட்டு சொல்லக்கூடாது. முடிச்சதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்। மாஷா அல்லாஹ். வேற வேற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. உட்கார்ந்து சாப்பிடணும்। உட்காந்து சாப்பிடணும். இல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நாம எல்லாருமே இதை செய்யறோம். பிஸ்மில்லா கூற விட்டால் பிஸ்மில்லா என்ற இல்ல, இங்க ஏதாவது தெரியுதா? 10வது பாயிண்ட் என்ன? வீண் விரயம் செய்யக்கூடாது। வீண் விரயம் செய்யக்கூடாது। ஆமா. வீண் விரயம் செய்ய விரும்ப மாட்டான்। சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும். நமக்கு நிறைய ஆசை இருக்குன்னு நிறைய தட்டுல போட்டு
சாப்பிட முடியாம எடுத்துட்டு போய் கொட்டி அந்த மாதிரி சாப்பாடை வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹ் வீண் விரயம் செய்பவங்களை நேசிக்க மாட்டான். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே இப்ப உஸ்தாதா. சாப்பிடறத பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப குடிக்கிறத பத்தி சொல்லுங்க. எப்படி குடிக்கணும்? ஏதோ ஒரு குடிக்கும் போது கீழே உட்கார்ந்து என்ன உட்கார்ந்து குடிக்கணும் உஸ்தாதா. சரி, உட்காந்து குடிக்கலாமா? தண்ணிய ஊதக்கூடாது உஸ்தாதா. கிளாஸ்ல 2 பேர் தான் இருக்கீங்களா? 2 பேர் தான் மாத்தி மாத்தி பதில் சொல்றீங்களே. 3 மடங்கு தண்ணி நான் இங்க வைக்கிறேன், அதை பார்த்தாவது சொல்லுங்க. தண்ணி குடிக்கணும் கிளாஸ் உஸ்தாதா. அட்டன் பண்ணாதவங்க இதை பார்த்தாவது சொல்லுங்க. மடக்குல குடிக்கணும் உஸ்தாதா. மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு மூச்சு விடாம குடிக்கணும் உஸ்தாதா. மூச்சை விடக்கூடாது உஸ்தாதா. உணவு பொருள் என்ன பண்ணக்கூடாது? மூச்சு விடக்கூடாது. ஓகேவா? அந்த தண்ணிய ஊதவும் கூடாது உஸ்தாதா. ஊதவும் கூடாது. அதுக்கு பிறகு தங்கம் வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடவோ பழகவோ கூடாது. ஓகேவா? சரி, இப்போ என்ன தெரியுமா, கிளாஸ் லாஸ்டா முடியுது இல்ல, அப்ப யாராச்சும் ஆதரவு யாருன்னா எனக்கு சொல்லணும். கேக்குதா? நான் உங்களுக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு கிளாஸ் முடியிற நேரத்துல யாராச்சும் ஒருத்தர் எனக்கு சொல்லணும். சொல்வீங்களா? இன்ஷால்லா உஸ்தாதா. இல்ல, யார் சொல்ல போறா? யாராச்சும் ரஸ்வியா உஸ்தாதா. யாரு? ரஸ்வியா உஸ்தாதா. இன்ஷால்லா சொல்றேன் உஸ்தாதா. யாருமே இல்லையா கிளாஸ்ல? ரஸ்வியா மட்டும்தான் ஸ்டூடெண்டா? உஸ்தாதா ஹுமைரா சொல்றேன் உஸ்தாதா. யாரு பேர் என்ன? ஹுமைரா. மாஷா அல்லாஹ். ஓகே, சரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு உஸ்தாதா. யாரு? சமியாவா? சமியா சொல்றீங்க? சரி, யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும். டெய்லி நான் என்ன சொல்லணும் அதை ரிப்பீட்டா கிளாஸ் முடியிற நேரத்துல ஒரு 10 மினிட்ஸ் சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், எப்படி தூங்கணும், இதை பத்தி நேற்று தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்ஷால்லா உஸ்தாதா. இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாம தூங்கி எழுந்த உடனே நம்ம முகம், இப்ப நம்ம நைட்டுக்கு தூங்குறோமா, காலையில எழுந்துக்கும் போது சொல்லுங்க. குர்ஆன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரிங்கன்னு சொன்னீங்க உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டு குர்ஆன் ஓதிட்டு அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. சரி, இப்போ நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம முகம் எப்படி இருக்கும்? நைட்டுலாம் நம்ம தூங்கி இருக்கோம், அப்ப எப்படி இருக்கும்? கண்ணுல அழுக்கு இருக்கும், முகம் எப்படியோ சோர்வா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய 2 கையால முகத்தை முதல்ல கிளீன் பண்ணணும், துடைக்கணும். ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே இதை பண்ணணும். அப்படியே எழுந்து வெளியில வந்துடக்கூடாது. தெரியுமா? இது பண்றீங்களா நீங்க? அப்படியே நம்மள பார்த்தா எப்படி இருக்கும்? காலை எழுந்த உடனே, நம்ம தூக்கத்துல எழுந்து உட்கார்ந்த உடனே நம்ம கண்ணு எல்லாமே முகத்தை 2 கையால தடவி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஒண்ணு. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. அதுக்கு பிறகு எழுந்த உடனே துவா ஒண்ணு இருக்கு. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா தெரியுமா? யாருக்கு எல்லாம் தெரியும்? உஸ்தாதா எனக்கு தெரியும் உஸ்தாதா. யார் இது? எனக்கு தெரியும் உஸ்தாதா. சரி, யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வலைகில் நுசூர். மாஷா அல்லாஹ். இந்த துவாவை சொல்லணும். இந்த துவாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா யாருக்காச்சும்? தெரியாது. தெரியாது. சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். என்ன இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் தானே ஆகணும். எல்லாரும் மரணிச்சிருவோம் தானே ஒரு நாளைக்கு. அது போல நம்ம தூங்குறோம் இல்லையா, அது ஒரு குட்டி மரணம். நமக்கு தூக்கத்துல என்ன நடக்குது தெரியுதா? தெரியுது? தெரியாது உஸ்தாதா.
மரணத்தை போல இது ஒரு குட்டி மரணம். அப்போ நாம என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தர் தூங்கும் போது காலையில எழுந்துக்கிறாங்களா, ஒவ்வொருத்தருக்கு தூங்குறாங்க நைட்டுக்கு, காலையில எழுந்துக்கவே மாட்டாங்க. அவங்க டைரக்டா அல்லா கிட்ட போயிடுவாங்க. அதனால நம்ம இன்னைக்கு தூங்கணும், நம்ம காலையில எழுந்த உடனே அல்லாஹ் வந்து நம்மள எழுப்பியிருக்கான். அப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த துவாவை சொல்லணும். இந்த துவாவோட அர்த்தம் என்ன? எங்களை மரணிக்க செய்த பின், ஒரு குட்டி மரணம் தானே இது. எங்களை மரணிக்க செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே புகழனைத்தும். புரியுதா? இது ஒரு குட்டி மரணம். நமக்கு எத்தனையோ பேர் தூங்குறாங்க, தூக்கத்திலேயே இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியேதான் இல்லாம அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்து டெய்லி காலையில எழுப்பிடுறான்ல. அதுக்காக முதல்ல அல்லாஹ்வுக்கு இந்த துவாவை நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. நெக்ஸ்ட் பல் துலக்கணும். நபி இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்க? தூங்கி எழுந்த உடனே கண்ணு தொடச்சிட்டு முகத்தை அவங்க 2 கையால முகத்தை தடவிட்டு இந்த துவாவை சொல்லிட்டு அடுத்தது பல்லு தான் துலக்குவாங்க. ஓகேவா? பல் துலக்கிட்டு மூக்க சுத்தம் செய்யணும். ஓகேவா? மூக்க தண்ணீரால 3 முறை சுத்தம் செய்யணும். ஓகேவா? இதெல்லாமே நம்ம செய்யணும். ஏன்னா இது வந்து நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நம்மளுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாம செஞ்சா நமக்கு நன்மைகள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இது யாருக்கெல்லாம் தெரியும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்கள் எல்லாத்தையும் நாம செஞ்சா, அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை நாம செஞ்சா நமக்கு இந்த மலக்குமார்கள் இருக்காங்களே, நன்மையோட புத்தகத்துல எழுதிட்டு நன்மை ஏடு அதிகமாயிட்டே இருக்கும். யாருக்காச்சும் தெரியுமா இது? தெரியும் உஸ்தாதா. அதனால எழுந்த உடனே பல் துலக்கிட்டு அதுக்கு பிறகு மூக்க 3 முறை சுத்தம் செய்யணும். ஏன் தெரியுமா மூக்க 3 முறை சுத்தம் செய்யணும்? இந்த மூக்கு தண்டுல ஷைத்தான் தங்கி இருப்பான் நைட்டு ஃபுல்லா. அதனால மூக்கு தண்டை சுத்தம் செய்யணுமா. ஓகேவா? இது யார் சொல்லியிருக்காங்க? நான் சொல்லல. நம்மளுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம follow பண்ணணும். அவங்கதான் நம்மளுடைய வழிகாட்டல். அதுக்கு பிறகு ஆல இம்ரான் குரான்ல ஆல இம்ரான் சூரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் உஸ்தாதா. அந்த சூராவோட கடைசி 10 வசனத்தை ஓதணுமா. யாருக்காச்சும் தெரியுமா அந்த 10 வசனம்? தெரியாது உஸ்தாதா. சரி, இப்ப தூங்கி எழுந்த உடனே இதெல்லாம் செய்யணும். ஓகேவா? அதுக்கு பிறகு நாம ட்ரெஸ் எப்படி, நம்ம டெய்லி ட்ரெஸ் மாத்திரம்ல, அப்ப அந்த ட்ரெஸ் நம்ம எப்படி போடணும், அந்த ட்ரெஸ் நம்ம அணியும் போது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால இனிமே நம்ம ட்ரெஸ் போடும்போது இதுதான் செய்யணும். ஓகேவா? ஓகே சொல்லுங்க. ஓகே உஸ்தாதா. இப்போ நமக்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுத்திருக்கானா, அந்த ட்ரெஸ் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கான்? யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? நேத்து சொன்ன ஆதம் நபி அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாம தானே அவ்வளவு சொர்க்கத்துல விட்டு இருந்தான். ஆதம் நபி ஹவ்வா அவங்களுக்கு. அவங்க அந்த பழம் சாப்பிட்டோன்னே என்னாச்சு? வெக்கமா இருந்துச்சு. மரத்தோட இலையெல்லாம் வச்சு தங்களுடைய உடம்ப மூடிக்கிட்டாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி நாம நம்மளுடைய உடம்ப மறைக்கணும். அந்த மறைக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்ததுதான் நமக்கு இந்த ட்ரெஸ். ஓகேவா? இந்த ட்ரெஸ் நாம அல்லாஹ் வந்து எவ்வளவு தெரியுமா, ரொம்ப அழக விரும்புறவன். நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணா அவ்வளவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தொழும்போது கூட பழைய ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் ஒளி பண்ணிட்டு அப்படிலாம் தொழக்கூடாது. அழகா ஒளி செஞ்சு நல்ல ட்ரெஸ் போட்டு அழகா தலைவாரி. இப்போ ஸ்கூலுக்கு போறப்ப எப்படி போறீங்க? எப்படி போறீங்க? எவ்வளவு நீட்டா தலை வாரிக்கிறீங்க, எவ்வளவு நீட்டா போய் உங்க என்ன சொல்றீங்க, உங்க டீச்சரா, உங்க டீச்சர் முன்னாடி எப்படி நிக்கிறீங்க? எவ்வளவு நீட்டா நிக்கிறீங்க. ஒரு சிம்பிளான டீச்சர், சாதாரண டீச்சர் அவங்க முன்னாடியே நாம எவ்வளவு நீட்டா போய் நிக்கிறோம். அப்போ அவ்வளவு முன்னாடி போய் நாம தொழ போறோம். அப்போ எப்படி நிக்கணும்?
ரொம்ப அழகா சுத்தமா அழகா நிக்கணும். நிக்கணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. ஓகே அது உஸ்தாதா. சரி 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 சரி. அதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவருக்கு அழகான ட்ரெஸ் போடணும்னா ரொம்ப பிடிக்குமா, அழகான ட்ரெஸ் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அல்லாஹ் வந்து அழகு விரும்புவான், ஆனா அவனுக்கு பெருமை பிடிக்காது. பெருமைன்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், இல்ல என்கிட்டயே ஒரு நல்ல பொருள் இருக்கு, காஸ்ட்லி பென் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்கிட்ட தான் இந்த பெண் இருக்கு, யார்கிட்டயுமே கிடையாது, என்னை தவிர யாராலுமே வாங்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். இதுதான் பெருமை. இந்த மாதிரி பெருமை நம்ம உள்ளத்துல வரவே கூடாது. அணு அளவு பெருமை பெருமை யாருக்குமே இருக்கவே கூடாது. நம்மளால மட்டும்தான் வாங்க முடியுமா? அல்லாஹ் நினைச்சா ஒரு செகண்ட்ல அந்த பெண்ணை நம்ம கிட்ட இருந்து இல்லாம பண்ணிட்டு, நம்ம யாராச்சும் ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அவங்க ஒரு நொடியில செல்வந்தராக்கி விடுவான். அதனால அணு அளவு பெருமை கூட யாருக்குமே மனசுல இருக்கக்கூடாது. நான் தான் பெரியவ, அதுக்கப்புறமா நான் தான் கிளாஸ்லயே நல்லா என்னை தவிர யாருமே படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி யாரையுமே நாம நினைக்க கூடாது. இதுதான் பெருமை. ஆனா அழகான ட்ரெஸ் பண்ணும், அதெல்லாம் நமக்கு ஒரு ஆசை. இந்த அழகு எல்லாம் விரும்புறான், ஆனா பெருமையா இருக்க கூடாது. என் ட்ரெஸ் தான் காஸ்ட்லி, நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்றேன் பத்தியா அப்படின்னு மத்தவங்களைய கேவலமா நினைச்சு நம்ம பெருமைப்படக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி பெருமைப்படுறவங்க விரும்ப சொர்க்கத்துல மாட்டான். நுழைய மாட்டாங்க. புரியல, என்ன சொல்றீங்க? ஒருத்தவங்களோட மனசுல கொஞ்சம் பாவம் இருந்தாலும் அவங்களால சொர்க்கத்துல நுழைய முடியாது ஆமா உஸ்தாதா. ஆமா ஆமா. அணு அளவு இருந்தாலும் சொர்க்கத்துல, அணு அளவு பெருமை இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துல நுழைய முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாராம். அவரை நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்களாம். பார்த்துட்டு சொன்னாங்களா, இவர்கிட்ட இந்த இந்த ஆடையை துவைச்சு போட்டுக்கிற அந்த பொருள் இல்லையா, சோப்பு இல்லையா, அதை கொண்டு அது துவைச்சு, இப்போ நம்ம கிட்ட பழைய துணி இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை துவைச்சு சுத்தமா போட்டுக்கணும், அழுக்கா போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அப்ப முகமது நபி அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்து, இவர்கிட்ட அந்த துவைச்சு போட்டுக்கிற அந்த பொருள் இல்லையா, இதை சுத்தம் செய்யக்கூடிய பொருள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பிறகு நாம வந்து எப்போ ட்ரெஸ் போட்டாலும் ரைட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ட்ரெஸ் போடும் போதும் ஒழு செய்யும் போதும் எப்பவுமே நாம என்ன பண்ணணும், ரைட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே உஸ்தாதா. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம், நாம லேடிஸ் கிடையாது, இது வந்து பாய்ஸ்க்கு சொல்றது. பாய்ஸ் இப்போ ட்ரெஸ் போடுறீங்கல்ல, உங்களுடைய ட்ரெஸ் வந்து எது வரைக்கும் தெரியுமா இருக்கணும், நம்மளுடைய அந்த கண்டை கால் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் அந்த ட்ரெஸ் இருக்கணும். அதையும் தாண்டி நல்லா மண்ணுல பெறல்ற மாதிரி அப்படி ட்ரெஸ் போடக்கூடாது. தெரியுமா இது யாருக்கெல்லாம்? கண்டை காலுக்கு மேலதான் நீங்க போடுற அந்த பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் என்னெல்லாம் போடுறீங்க, அது எல்லாமே அந்த கெண்டை காலுக்கு மேலதான் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கவே கூடாது. சரி, அல்லாஹ் வந்து 3 பேரை விரும்பவே மாட்டானா. யார் யார் தெரியுமா? கெண்டை காலுக்கு கீழே ஆடையை இழுத்து செல்பவன். இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறப்ப உங்களுடைய இப்ப தொழுகைக்கு போறப்ப என்ன பண்றீங்க பாய்ஸ் எல்லாம், ஞாபகம் இருக்கா? ஒழு பண்ண போக ஒண்ணு பண்ணுவீங்களே, என்ன பண்ணுவீங்க? பேண்ட்டை மடிச்சு விடுவீங்களா? மடிச்சு விட மாட்டீங்களா யாருமே? இருக்கீங்களா லைன்ல எல்லாரும்? கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா? நான் பேசுறது கேக்குதா? இப்போ இப்போ பாய்ஸ் எல்லாம் போறீங்களா, தொழுகைக்கு போறீங்களா மசூதிக்கு? அப்போ பேண்ட் மடிச்சு விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? தொழுகிற நேரத்திலயாவது கெண்டை காலுக்கு கீழே நம்மளோட ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த ட்ரெஸ்ஸை மடிச்சு விடுறாங்க. ஓகேவா? அதனால யார் ட்ரெஸ் போட்டாலும் கெண்டை காலுக்கு மேலதான் இருக்கணும். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் யாருன்னா, செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறவங்களாம். நாம ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்போம், என்ன பண்ணிருப்போம்னா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருப்போம். அவங்களுக்கு ரொம்ப யார் கேட்டாலும் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணானா, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணானா அப்படின்னு நம்ம ஊரெல்லாம் சொல்லி வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறாங்களே, அவங்களாம் அல்லாஹ் பிடிக்கவே மாட்டானா.
அதனால இனிமே நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணா அந்த அந்த சீக்ரெட் யாருக்கு மட்டும்தான் தெரியணும். இதுக்கு யார் ஆன்சர் சொல்றாங்க பாக்கலாம். இப்ப நீங்க ஒருத்தர் எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் ஆஹ் தெரியும். நாம யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அந்த சீக்ரெட் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவான், அதுக்கான பெரிய gift நமக்கு மறுமையில கொடுப்பான் அல்ல. நாம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு ஊரெல்லாம் சொல்லி வச்சுட்டா அந்த 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 கிஃப்டே நமக்கு கிடைக்காது, இங்கேயே அது முடிஞ்சிரும். ஓகேவா? அதனால இனிமே நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் யாருக்குமே சொல்லக்கூடாது. அந்த சீக்ரெட் உங்களுக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பிறகு மூணாவது என்னன்னா, பொய் சத்தியம் செய்வாங்களாம். பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்யுது உஸ்தாதா. பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்வாங்களாம். ஒரு பொருள் நல்லாவே இருக்காதான், கெட்டு போன இப்ப மாம்பழமே வச்சுப்போமே, அது என்ன, கீழே ஒரு பேக்ல மாம்பழம் இருக்குன்னா அடியில அழுகி போனதெல்லாம் வச்சுட்டு மேல நல்ல பழமா வச்சுட்டு உண்மையிலேயே சத்தியமா இது எல்லாமே நல்ல பழங்கள், இனிப்பா இருக்கும், எடுத்துட்டு போய் வாங்கிட்டு போங்க அப்படின்னு பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்யறாங்களே, அவங்க அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். என்னென்ன மூணு சொன்னேன் நானு? பொய் சத்தியம் பண்ணக்கூடாது உஸ்தாதா. செஞ்ச சத்தியத்தை செஞ்ச உதவி பொய் சத்தியம் பண்ணக்கூடாது உஸ்தாதா. காலுக்கு கீழே தரையில நிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. உஸ்தாதா சரி. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான சொல்லி காட்டக்கூடாது உஸ்தாதா. ஆமா, செஞ்ச உதவியே சொல்லி காட்டக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப எல்லாருமே நாம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இதை பண்றோம். என்ன தெரியுமா? டைட்டா ட்ரெஸ் போடுறது. டைட்டா ட்ரெஸ் போடலாமா? ட்ரெஸ் எதுக்கு? நம்ம உடம்ப மறைக்கணும், அதுக்குதான் ட்ரெஸ். அந்த டைட் ட்ரெஸ் போட்டு நம்ம ஷேப் எல்லாம் அப்படியே காட்டக்கூடாது மத்தவங்களுக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் டைட் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் செஞ்சது, அவங்க செஞ்சது எதெல்லாம் நாம செய்யறோமோ நமக்கு நன்மை. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீ யாராச்சும் இப்போ டைட் ட்ரெஸ்ஸோ போட்டீங்க, இல்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதை சொல்லி காட்டுறீங்க, அப்படி ஏதோ கணுக்காலுக்கு கீழே உங்க ட்ரெஸ் பெறல்ற மாதிரி ட்ரெஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ அல்லாஹ் மறுமையில கேட்பான், உங்களுக்கு இதெல்லாம் யாருமே சொல்லலையா, ஏன் இந்த தப்பு செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேக்குறப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் நன்மை தீமை எழுதுற மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு உஸ்தாதா சம்மர் கிளாஸ் எடுத்து இவங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, இவங்கதான் ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமா தானே? அதனால இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெள்ளை கலர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளை ஆடையை நமக்கும் அது என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, வெள்ளை ஆடையை அணியுங்க, அது மிகவும் தூய்மையானதும் மனமிக்கதும் ஆகுமா. ஓகேவா? ஒயிட் கலர் ட்ரெஸ். சரி, யாருக்காச்சும் தெரியுமா நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போடக்கூடாது? பிளாக். காவி கலர் யாரோட கலரு? அந்த கலர் ட்ரெஸ் நம்ம வாழ்க்கை முழுக்க போடக்கூடாது. ஓகேவா? காவி கலர்னா என்ன, எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம டிவில எல்லாம் பாக்குறோமே, இந்த கோவிலுக்கு போறவங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க ஆரஞ்சு கலர்ல, லைட் ஆரஞ்சா இருக்கும் உஸ்தாதா. ஓகேவா? அந்த கலர் ட்ரெஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் இருந்தாலும் போடக்கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. அதுக்கு பிறகு இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் போடுறீங்கல்ல, நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்மளுடைய பார்வையை, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், பார்வையை தாழ்த்தி இருக்கணும். அப்படியே நேருக்கு நேரா ஒருத்தர் கண்ணை நோக்கி நம்ம யாரையும் பார்க்க கூடாது, பார்வையை தாழ்த்தி இருக்கணும்னு யார் சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்க வெட்கத்தெல்லாம் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். நம்ம ட்ரெஸ் நம்ம உடம்பு முழுக்க கவர் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போடணும்.
ஓகேவா? பாதி உடம்பு தெரியுற மாதிரி எங்கேயுமே ட்ரெஸ் போடக்கூடாது. அதுக்கு பிறகு யாருக்கெல்லாம் 10 வயசு ஆயிடுச்சோ 11 வயசு ஆயிடுச்சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், துப்பட்டா மேல போடணும். ஓகேவா? இப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே வெளியே போறோம் தானே எல்லாரும்? போடவே கூடாது. மேல துப்பட்டா போடணும். நம்மளுடைய உடம்ப மறைக்கணும். ஓகேவா? இது வீட்டுக்குள்ள. வெளியில போனா புர்கா போட்டு ஸ்கார்ஃப் போட்டு ஒரு கேர்ள்ஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்மளுடைய முகம், நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, கை விரல்கள், அந்த அந்த பகுதியும் கால் பாதம் இது மட்டும் தான் வெளியில தெரியணும் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஃப்ரீயா லூஸ் ட்ரெஸ் போடணும், ஸ்கார்ஃப் போட்டு புர்கா போட்டு அப்படிதான் வெளியில போகணும். எல்லாரும் இப்படிதான் போறீங்களா? ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் ட்ரெஸ் மட்டும் போட்டு போவோம் உஸ்தாதா. என்ன ஏஜ் உனக்கு அம்மா? இப்ப 9 10 ஆக போகுது உஸ்தாதா. 9 10 ஆக போகுது இல்ல. மக்கனா போட்டு போகணும் உஸ்தாதா. என்னம்மா? எங்க போனாலும் மக்கனா போட்டு போகணும் உஸ்தாதா. போட்டுட்டு போகணுமா? நம்மளதான் எல்லாரும் பாப்பாங்க. நாம அவங்க பாக்குற மாதிரி இருக்க கூடாது. அதனால நாம நம்ம உடம்ப கவர் பண்ணணும் கேர்ள்ஸ் எல்லாமே. ஓகேவா? இனிமே அப்படி இருக்கணும். சரி, இனி இத்தனை நாள் தெரியாது, தப்புன்னா எல்லாம் மன்னிச்சிடுவான். இப்ப தெரிஞ்சதுக்கு பிறகு தப்பு பண்ணா எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதனால இனிமே நம்ம வீட்டு வாசல் படிய தாண்டுறோம் அப்படின்னாலே ஃபுல்லா நம்மள கவர் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். ஓகேவா? அதுக்கு பிறகு இப்போ தலை இருக்கு இல்லையா, நம்ம தலையை எப்படி ஒழுங்கா வச்சுக்கணும், தலை வாருவதின் ஒழுக்கங்கள், அத வந்து நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைய எண்ணெய் தடவி படிய வாரி வைக்கணுமா. எண்ணெயை தடவாம அப்படியே முடியெல்லாம் அப்படியே மேல அமுங்காம இருக்குமே, அந்த மாதிரி இருக்காம தலையை எண்ணெயால தேய்ச்சி தலைய வாரணுமா. பரட்டை தலையோடு இருக்க கூடாதான். பரட்டையா விட்டுட்டு பாய்ஸ் எல்லாம் அப்படித்தானே இருக்கீங்க, எண்ணெய்லாம் தடவ மாட்டீங்க தானே, முடியெல்லாம் வளர்க்கறது ஸ்டைலா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதான். இதெல்லாம் நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்காதான். பரட்டை தலையா இருக்கக்கூடாதான், எண்ணெய் தடவி தலைய வாரணுமா. கேக்குதா எல்லாருக்கும்? வாரும்போது வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும், இப்ப நமக்கு சின்ன முடியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் கேர்ள்ஸ், நமக்கு சின்ன முடியா இருக்கு, என்ன பண்றது? ஒட்டு முடி இருக்கே அதை எடுத்து வச்சுக்கிறது. ஆமா தானே? அந்த மாதிரி ஒட்டு முடி வைக்க கூடாது. பச்சை குத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா? பச்சை குத்துறதுன்னா யாருக்காச்சும் தெரியுமா? பச்சை குத்துறதுன்னா தெரியும் உஸ்தாதா. என்னது? கையில குத்துறது உஸ்தாதா. என்ன பண்றது, இப்ப நமக்கு யாராச்சும் ரொம்ப பிடிச்சா நம்ம பிடிச்சவங்க நமக்கு யாராச்சும் இருந்தா அவங்க பேரை பச்சை குத்திக்கிறது, அவங்களோட முகத்தை பச்சை குத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க யாரு? முதல்ல நம்மளுடைய அல்லாஹ் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு செகண்ட் நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களை தவிர யாருமே நமக்கு பிடிக்க கூடாது, இவங்கதான். அதுக்கு பிறகு நம்மளுடைய பெற்றோர்கள். அதை தவிர்த்து சினிமா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி அப்புறமா இந்த டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இதெல்லாம் எனக்கு என்னோட ஃபேவரட் ஆக்டர், என்னோட ஃபேவரட் சிங்கர், என்னோட ஃபேவரட் டான்சர், இந்த மாதிரி நமக்கு யாருமே இருக்க கூடாது. அப்படி யாராச்சும் உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்களா? யாருக்கெல்லாம் விஜய் அங்கிள் பிடிக்கும்? பிடிக்குமா? சவுண்டே வரலையே. பிடிக்காத உஸ்தாதா. கேக்கல பிடிக்காத உஸ்தாதா. ஓகே, கரெக்ட். அவங்க ஒரு ஆக்டர், அவங்க நமக்கேமா அவங்க பிடிக்கணும். நமக்கு பிடிச்சவங்க நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க மட்டும் தான் நமக்கு பிடிக்கணும். நமக்கு ஆக்டர் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணா அவங்க நமக்கு எங்க கூட்டிட்டு போய் விடுவாங்க? நரகத்துலதான் கூட்டிட்டு போய் விடுவாங்க. அவங்களுடைய செயல்களை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். ஒரு டான்ஸரோ ஒரு ஆக்டரோ அதுக்கு பிறகு ஒரு சிங்கரோ யாரையாச்சும் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா
அவங்க நம்மளுக்கு எந்த வழியில நரகத்துல போய் கூட்டிட்டு விட்டுருவாங்க. யாரும் அங்க நம்மள காப்பாத்த முடியாது. அதுக்கு பிறகு பாய்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்றீங்க, உங்களை போய் முடி வெட்டிட்டு வர சொன்னா இப்படி சைடுல ஏதோ வெட்டுறீங்களே, அது என்னது, ஒரு கோடு மாதிரி போடுறீங்களே, சைடு கோடு மாதிரி. அப்படி பண்ணவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பகுதிய அப்படியே நல்லா வழிச்சு விட்டுட்டு ஒரு சைடுல முடி வளைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? சரிங்க உஸ்தாதா. போட்டோல இங்க தெரியுது பாருங்களா, இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி எல்லாம் பாய்ஸ் முடி வெட்ட கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே சரி. இப்போ சரி, அதுக்கு பிறகு இப்போ செருப்பு போடுறோம் இல்லையா, நம்ம செருப்போ ஷூவோ ஏதோ போடுறோம்ல, அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல செருப்பு போடுறீங்கன்னா வலது கால்ல தான் போடணும். கழட்டும் போது லெஃப்ட் ஹேண்ட்ல கழட்டணும். லெஃப்ட் சைட்ல இருந்து கழட்டணும். ரைட் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் போடணும், லெஃப்ட் சைட்ல கழட்டணும். இது யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும். ஓகே, இதுதான் செய்றீங்களா டெய்லி ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம்? சரி சரி. அதுக்கு பிறகு ஒரு கேள்வி என்னன்னா, செப்பல் போட்டுட்டோ இல்ல ஷூ போட்டுட்டோ தொழலாமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும். அதுக்கு என்ன, எப்போ தொழலாம்? எப்போ தொழலாம்? இப்போ ஒரு பாய் நம்ம தொழறதுக்காக முசல்லா போட்டிருக்காங்க, ஒரு பாய் விரிப்பு போட்டிருக்காங்க, அது மேல போய் செருப்பு போட்டுட்டு தொழக்கூடாது. உஸ்தாதா, க்ளீன் பண்ணா தொழலாம் உஸ்தாதா? கரெக்ட் ஆன்சர். இப்போ கிளீனா இல்ல அந்த இடம், அப்போ நம்ம செருப்பு போட்டுட்டு தொழலாம். நமக்காக அழகா முசல்லா போட்டிருக்காங்க, பாய் போட்டு விரிச்சு வச்சிருக்காங்க, ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க, அந்த இடத்துல போய் நம்ம செருப்பு போட்டுட்டு தொழக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே நாளைக்கு. சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தெரியுமா? குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா அதுக்குதான் டைம் பத்த மாட்டேங்குது. யாரெல்லாம் இப்பதான் அலீஃப் பான் ஓதிட்டு இருக்கீங்க? புரியல உஸ்தாதா. குர்ஆன் ஓத நல்லா தெரிஞ்சவங்க யாரு, தெரியாதவங்க யாரு? கொஞ்சம் ஓத தெரியும் உஸ்தாதா. ஹப்ஸா பர்வீனுக்கு தெரியும் உஸ்தாதா. மாஷா மாஷா. சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? சம்மர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க மாடல்ல படிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. சொல்லுங்க உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. பாருங்க, இப்போ நீங்க நேத்து கொஞ்சம் பேரு நான் ஓத சொன்னேன்னா, நீங்க என்ன தெரியுமா ஓதுனீங்க, எப்படி தெரியுமா ஓதுனீங்க? இப்போ நமக்கு அரபி எழுத்துக்கள் எத்தனை லெட்டர்ஸ்? 28 லெட்டர்ஸ். அந்த 28ல 7 லெட்டர்ஸ் மட்டும்தான் ஹெவி லெட்டர்ஸ். ஹெவின்னா என்ன? ஹெவியா சொல்லணும், வாய் நிரம்ப சொல்லணும், அதுதான் ஹெவி லெட்டர்ஸ். எப்பவுமே ஹெவி லெட்டர் சொல்லும் பொழுது அதோட சத்தம் நம்மளுடைய மேல போகணும், வானத்தை நோக்கி அந்த சத்தம் போகணும், அதுதான் ஹெவி லெட்டர்ஸ். மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸும் லைட் லெட்டர்ஸ். அப்போ லைட் லெட்டர்ஸ்க்கும் ஹெவி லெட்டர்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? ஹெவி லெட்டர்ஸ் சத்தம் மேல் நோக்கி போகணும், வாய் நிரம்ப சொல்லணும். லைட் லெட்டர்ஸோட சத்தம் கீழ் நோக்கி போகணும். இப்ப நேத்து ஓதி காட்டுனீங்க, ஜீம் ஃபதஹா ஜா, தால் ஃபதஹா தா அப்படின்றீங்களே, அப்போ ஹெவி லெட்டர்ஸ் தானே அந்த மாதிரி உச்சரிக்கணும். சா தா. ஜீம் தால் ஜால் சீன் ஷீன் எல்லாமே லைட் லெட்டர்ஸ் தானே. அப்போ லைட் லெட்டர்ஸை எப்படி உச்சரிக்கணும், ஹெவி லெட்டர்ஸை எப்படி உச்சரிக்கணும், இப்போ நான் சொல்லி தருவேன், அந்த மாதிரிதான் உச்சரிக்கணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. மார்க் பண்றது மட்டும்தான் வந்து ஹெவி லெட்டர்ஸ். ஓகே, தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது உஸ்தாதா. இப்போ எல்லாரும் ஓதி காட்டணும். இந்த மார்க் பண்ணதை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லா எழுத்தும் எப்படி நான் சொல்றேனோ அந்த மாதிரி ஓதி காட்டணும். 1 2 3 4 5 6 7. இப்ப ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் எப்படி ஓதணும். சா தா
ஆ அந்த மாதிரி ஓதணும். மீதி இருக்கிற எல்லாமே எப்படி தெரியுமா வாய் வச்சு ஓதணும்? நம்மளுடைய வாய் நம்ம பிரஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? பிரஷ் பண்றப்ப அந்த மாதிரி வாய் வச்சு ஓதணும். வாய ஓவல் ஷேப்ல மாத்தக்கூடாது. ஹெவி லெட்டர்ஸ்க்கு தான் வாய் ஓவல் ஷேப்ல மாத்தணும். லைட் லெட்டர்ஸ்க்கு நம்ம பிரஷ் பண்றோம் இல்ல சிரிக்கிறோம், அப்போ அந்த மெத்தட் வாய் எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? அந்த மாதிரி வாய் வைக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லி ஓதி காட்டுவேன். மத்ததெல்லாம் நீங்க ஓதணும். ஓகேவா? ட்ரை பண்ணணும். தப்பு செஞ்சா நான் சொல்லி தருவேன். ஓகேவா? இன்ஷால்லா உஸ்தாதா. சொல்லலாம். இப்ப பாருங்க, ஹம்சா இருக்கா ஃபர்ஸ்ட். ஹம்சா ஃபத்ஹா ஆ அப்படி சொல்லக்கூடாது. ஆ சொன்னா சொல்லி பாருங்க. ஆ சொன்னா வாய் ஓவல் ஷேப்பா மாறுதா இல்ல நம்ம பிரஷ் பண்ணும்போது இருக்கிற மாதிரி இருக்கா? சொல்லி பாருங்க. ஹம்சா ஃபத்ஹா ஆ எப்படி ஆகுது வாய்? சொல்லணும், எனக்கு கேட்கணும். கேட்டாதான் நான் சொல்லி தருவேன். சொல்லி பாத்தீங்களா? சவுண்டே இல்லையே யாருதும். எப்படி இருக்கு வாய்? எந்த ஷேப்ல மாறுது எல்லாருக்கும்? ஓவல். ஓவல். ஓவலா மாறுதா? அப்போ நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிற எந்த எழுத்துக்குமே நீங்க வாய ஓவல் ஷேப்பா மாத்தக்கூடாது. ஹம்சா ஃபதஹா அ சொல்லுங்க. பிரஷ் பண்ற மாதிரி வச்சு சொல்லணும். சொல்லுங்க. அலிஃப் ஃபதஹா அ. அலிஃப் ஃபத்ஹா அ. ஜீம் ஃபதஹா ஜ. ஜீம் ஃபத்ஹா ஜ. தால் ஃபதஹா த. தால் ஃபத்ஹா த. ذال فتحة ذا. زال فتحة ذا. سين فتحة سا. سين فتحة سا. سين فتحة شا. شين فتحة شا. second line ல பாருங்க. عين فتحة آ. عين فتحة عين فتحة آ. عين فتحة آ. عين فتحة ஆ சொல்லக்கூடாது. ஓவல் ஷேப்பா வாய் மாறக்கூடாது. عين فتحة آ. عين فتحة آ. كاف فتحة كا. كاف فتحة كا. لام فتحة لا. لام فتحة لا. ميم فتحة ما. ميم فتحة ما. ميم فتحة ما. نون فتحة نا. نون فتحة نون نا. فتحة نا. فتحة نا. واو فتحة وا. واو فتحة واو فتحة واو. யாரோ வாவ் ஃபதஹா வா சொல்றீங்க, வாய் ஓவல் ஷேப்பா மாறுது. வாவ் ஃபதஹா வா. واو فتحة واو. பா ஃபதஹா பா. با فتحة با فتحة با. تا فتحة تا. تا فتحة تا فتحة تا. با فتحة با. யாரோ இப்பதான் பா சொல்றீங்க. சரி, தா ஃபதஹா தா. تا فتحة تا. تا தா فتحة ஃபதஹா تا. ஃபா. سا فتحة سا. தா ஃபதஹா ஃபா. ها فتحة تا. சரி, இந்த 3 லைன் இன்னைக்கு போதும். இப்ப யாராச்சும் யார் பேர் சொல்லுங்க. யார் யார் கிளாஸ்ல இருக்கீங்க? நேம் சொல்லுங்க. முகமது ஃபயாஸா? ஹப்ஸா பர்வீன். கேக்கல. ஹப்ஸா பர்வீன். அப்சா பர்வீன். என்னமா? முகமது பர்வீன். ஓகே. சமீரா. அப்சா பர்வீன். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஓதி காட்டுமா? இப்போ ஒருத்தர் ஓதும்போது ஒருத்தர் கவனமா கேட்கணும். அவங்க மிஸ்டேக் பண்றாங்களா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஓதுறாங்களான்னு கவனிக்கணும். ஓதுமா. எல்லாரும் பேசிட்டீங்களா? கிளாஸ் கவனிக்கலையா யாருமே? ஓபன் பண்ணிடலாமா? நான் எல்லார் முகத்தையும் பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ கால் ஓபன் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, எல்லாரும் கிளாஸ கவனிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வீடியோ கால்ல தான்.
ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஓரல் தான். உங்களுக்கு ஒரு உஸ்தாதா வருவாங்க, அந்த உஸ்தாதா கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க வாயால சொல்லணும், வீடியோ கால்ல உங்களுடைய முகம் எங்களுக்கு தெரியணும். அதனால கிளாஸ கவனிக்கணும். ஓகேவா? சரி அப்படிங்களா? உஸ்தாத். சரி. இப்ப ஓதுங்க. யாரோ ஓதுறேன்னு சொன்னீங்களே, அவங்க இல்லைன்னா வேற யாராச்சும் ஓதுங்க. உமைரா ஓதட்டுமா உஸ்தாதா? உமேரா ஓதுங்க. ஹம்சா ஃபதஹா அ, ஆ அலிஃப் ஃபதஹா அ, ஆ ஜீம் ஃபதஹா ஜ, தால் மாஷாஅல்லாஹ். ஃபதஹா த, ஆ தால் ஃபதஹா த, சீன் ஃபதஹா ச, ஆ ஷீன் ஃபதஹா ச, ஸ்வாத் ஷீன் ஃபதஹா ஃபதஹா ஷ ஷ ஷ ஷ, ஷ. ஷீன் ஃபதஹா ஷ, ஸ்வாத் ஃபதஹா ஸ்வா. நான் ரவுண்ட் பண்ணிருக்கிறதா ஹெவி லெட்டர், அது ஓத வேண்டாம். நான் ஹெவி லெட்டர் எப்படி ஓதணும்னு சொல்லி தருவேன், இன்னும் சொல்லி தரல. ரவுண்ட் பண்ணிருக்கிறத விட்டுருங்க. செகண்ட் லைன்ல ஐன். عين فتحة أ، ஆ كاف فتحة كا، لام மாஷாஅல்லாஹ். فتحة لا، ஆ ميم فتحة ما، نون ஆ فتحة نا، واو ஆ فتحة وا، با மாறுது فتحة மாறுது மாறுது. தேர்ட் லைன்ல நூன் ஃபதஹா நா இல்ல, நூன் ஃபதஹா ந ந ந. نون فتحة نا، எப்ப واو மாறக்கூடாது. فتحة ம். نون فتحة نا، சொல்லுங்க. நூன் ஃபதஹா ந. ألف فتحة نا، واو فتحة وا، با فتحة با، تا فتحة تا، சரி, ஓகே. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கோட சேர்த்து இன்னைக்கு இது எல்லாரும் எனக்கு ஆடியோ அனுப்பணும். லைட் லெட்டர்ஸ் ஓதி காட்டி அனுப்பணும். ஓகேவா? இப்போ இந்த ரா கூட விட்டுருங்க. ரா இந்த இந்த 8 எழுத்தை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா எழுத்தும் நீங்க ஓதி காட்டணும். நான் இந்த ஜ ஓதுற பாருங்க, நான் ஓதி காட்டல இல்ல. இது ஜ ஜ ஃபதஹா ஜ, ஃப ஃபதஹா ஃபா அப்படி சொல்லக்கூடாது. ஃபா சொன்னா என்ன ஆகுது, வாய் ஒவ்வொரு ஷேப்பா மாறுது. ஃப ஃபதஹா ஃப, ஹ ஃபதஹா ஹ, யா ஃபதஹா யா அப்படின்னு வாயை ஒவ்வொரு ஷேப்பா மாத்தக்கூடாது. யா ஃபதஹா யா. அதனால நான் வேணா இந்த ஆடியோ போடுறேன், அலிஃப் ஃபதஹா ன்னு சொல்லி ஒரு ஆடியோ லைட் லெட்டர்ஸ்க்கு போடுறேன். எல்லாரும் அதை கேட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு லைட் லெட்டர்ஸ் ஆடியோ எனக்கு போடணும் இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல. நிறைய பேர் ஹோம்ஒர்க்கே அனுப்பலையே, ஏன்? ஹோம்ஒர்க்கே இல்லையே நிறைய பேருது. 2-3 பேர் யாரோதான் அவ்வளவுதான் அனுப்பியிருக்கீங்க. ஏன் ஹோம்ஒர்க் அனுப்புறது அவ்வளவு கஷ்டமா? நான் அனுப்பிட்டேன் உஸ்தாத். வேற யாரெல்லாம் அனுப்பல சொல்லுங்க. உஸ்தாதா, நேத்து நான் எங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு போயிட்டேன் உஸ்தாதா, அதனால அனுப்ப முடியல உஸ்தாதா. சரி, இன்னைக்கு அனுப்பணும். ஓகேவா? உஸ்தாதா, சொல்லுங்க. நாங்க அனுப்பிச்சிட்டோம் உஸ்தாதா, ஆனா தப்பா நம்பர் போட்டோம் உஸ்தாதா. சரி, பரவாயில்ல, அனுப்பியிருந்தா ஓகே. சுத்தமா அனுப்பாம அனுப்பிச்சு இருக்க கூடாது. உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு சம்மர் கிளாஸ் எடுத்து உங்களுக்காக தானே இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத எந்த சூறா தெரியாதோ அதை மனப்பாடம் செஞ்சு அது செஞ்சா தானே எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நாம நடத்துறோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா அனுப்புறாங்க அப்படின்னு வந்தா தானே எங்களுக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். நான் பாட்டுக்கு நடத்திட்டு நீங்க பாட்டுக்கு ஹோம்ஒர்க்கே அனுப்பலைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சோகமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? அனுப்பிட்டேன் உஸ்தாத். என்னப்பா? நான் லேட்டா தான் அனுப்பிட்டேன் உஸ்தாத். சரி, லேட்டா அனுப்புனா கூட ஓகே. சுத்தமா அனுப்பாம இருக்கீங்களே. சரி, ஓகே, இன்னைக்கு எல்லாரும் அனுப்பணும். ஓகேவா? ஓகே உஸ்தாத். சரி, இப்போ இந்த லைட் லெட்டர்ஸ் எப்படின்னு நான் நம்மளோட குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்ல லைட் லெட்டர்ஸ் எப்படி ஓதணும் நான் ஆடியோ போடுறேன். அந்த ஆடியோவை கேட்டுட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பணும். ஓகேவா? ஓகே உஸ்தாத். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? நான் நூஹ் நபி வரலாறு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் உஸ்தாதா. ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரெல்லாம் நூஹ் நபி இந்த பேர் கேட்டிருக்கீங்க? நூஹ் அலைஹி வஸல்லம் இவங்க பேர் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? உஸ்தாதா, நான் கேட்டிருக்கேன் உஸ்தாதா. நான் கேட்டிருக்கேன் உஸ்தாத். ஓகே, கேட்டிருக்கீங்களா? என்ன தெரியும் இவரை பத்தி? ஏதாச்சும் இவரை பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கே, யாருக்காச்சும் தெரியுமா?
தெரியுமா இருக்காச்சும்? தெரியாது உஸ்தாத். கப்பல் செஞ்சு அவரை நம்புறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போவா உஸ்தாதா. பத்தியா நூஹ் நபி சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? கப்பல் வரணுமே அந்த சரி, ஓகே. இப்ப நாம நூஹ் நபி வரலாற தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க எல்லாரும் இதுக்கான பதில் சொல்வீங்க. இப்போ அல்லாஹ் வந்து முதல் நபி யாரு நம்மளுடைய தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவங்களுக்கு பிறகு நிறைய நபி நூஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு பிறகு இன்னொரு நபி இருக்காரு. அதுக்கு பிறகு நூஹ் நபி வராரு. ஏன் அல்லாஹ் வந்து இந்த நபிமார்களை நமக்கு அனுப்பிட்டு இருக்கான்? யாராச்சும் சொல்றீங்களா பார்க்கலாம்? எதுக்கு அனுப்புறான்? அல்லாஹ்வை பத்தி அதிகம் நம்ம அறியணும்னு உஸ்தாதா. புரியல, கேட்கல இன்னொரு முறை சொல்லுங்க. அல்லாஹ்வை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும் இல்லையே, சரியான ஆன்சர் இல்லையே. வேற யாராச்சும்? நம்மளோட முஸ்லிம் மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா தொழுகணும், தொழுகை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்ம பண்ணுவாங்க. ஆமா, இதெல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் நெக்ஸ்ட். ஆனா முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அல்லாஹ் நமக்கு நபிமார்களை அனுப்பணும். சரி, நான் அது ஏன் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தரா சொன்னா எனக்கு கேட்கும். நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உஸ்தாதா. வேற யாரோ பின்னாடி யாரோ சொல்றாங்களே, மார்க்கத்தை எத்தி வைக்கணும் உஸ்தாதா. மார்க்கத்தை எத்தி வைக்கணும், அதுவும் சரிதான். ஆனாலும் பாயிண்ட் இல்ல. சரி, நானே சொல்றேன் ஆன்சர் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். அது யாருமா? சமீரா படிமா. சொல்லுங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்ட வழியில போறதுக்காக நபிமார்களை நல்ல வழிக்கு செலுத்துறதுக்காக. ஆன்சர் கரெக்ட். ஆனா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சரி, முகமது ஃபயாஸ் நான் சொன்ன உஸ்தாத். சொல்லுப்பா. நம்ம வேற வழியில போகாம இருக்காட்டி வழி காட்டுறக்காட்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க உஸ்தாத். சரி எல்லாரும் சொல்றீங்க. ஆனா முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. சரி, நான் நேத்து இத சொன்னேன். இதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அல்லாஹ் வந்து எந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் சொல்லுங்க. அவன் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்றது. இல்ல யாருமே யார் சொன்னது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுன்னு யார் சொன்னது? சரி, ஒரு நிமிஷம் கேளுங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அந்த இணை வைக்கிற அந்த செயலை மட்டும் அல்லாஹ் பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு நிரந்தர நரகம், அவங்களுக்கு கேள்வியே கிடையாது. அப்போ ஆதம் நபி வந்தாரா? ஆதம் நபிக்கு தெரியும் அல்லாஹ் ஒருத்தன் தான்னு. அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்கள் பிறந்தாங்களா? நிறைய பிள்ளைகள் பிறக்க என்ன ஆனாங்க? அது வரைக்கும் இவங்க எல்லாரும் அல்லாஹ் ஒருத்தன் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போக நூஹ் நபின்னு அவருடைய சமுதாயம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் தான் ஒருத்தன், அவனை தவிர யாரையும் நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் வணங்கிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சமா அல்லாஹ்வை விட்டுட்டு வேற வழிக்கு போறாங்க. என்ன வழிக்கு போறாங்கன்னா, நூஹ் அலைஹி வஸல்லம் அவங்க ஊருன்னு வச்சுக்கலாம். நம்ம சமுதாயம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால நான் நூஹ் அலைஹி வஸல்லம் அந்த ஊர் மக்கள், அவங்க சமுதாயம்னா என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க. ஊர்னா ஒரு சின்னது, உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஊர் அப்படின்னு சொல்றேன். நூஹ் நபி அல்லாஹ் ஏன் அனுப்புனான்னா, அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அவங்க அல்லாஹ்வை விட்டுட்டு சிலைய வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு தெரியுமா அவங்க சிலைய வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அந்த ஊர்ல 5 நல்லவங்க இருந்தாங்களாம். 5 பேர் நல்லவங்களாம், ரொம்ப நல்லவங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு நாள் இறந்துட்டாங்களாம். அவங்க இறந்த உடனே இவங்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சோகமாயிடுச்சான். சோகமாயிட்ட உடனே அவங்க ஞாபகமாவே இருந்துச்சான். இப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சு இப்லீஸ் ஷைத்தான் என்ன பண்ணானா, நீங்க ஏன் அந்த 5 பேர் ஞாபகத்துல சோகமா இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள ஒரு போட்டோ மாதிரி டிராயிங் பண்ணி வச்சுட்டா அவங்கள நீங்க பாத்துட்டே இருப்பீங்கல்ல. பாத்துட்டே இருந்தா அவங்க ஞாபகம் உங்களுக்கு வராது இல்ல.
அப்படின்னு ஷைத்தான் என்ன பண்றான், உள்ளத்துல ஒரு சின்ன ஊசலாட்டத்தை போடுறான். என்ன பண்றான், சிலையெல்லாம் செய்ய சொல்லல, ஒரு டிராயிங் மாதிரி சின்னதா வரைஞ்சு வச்சுக்கிங்க. வரைஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும், போற வர வழியில வச்சிடணும். அப்போதானே எல்லாரும் அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க, யாரும் அவங்கள மறக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, ஷைத்தான் என்ன பண்றான், அவங்க உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுறான். மக்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, இது நல்ல ஐடியாவே இருக்கே, நம்ம டிராயிங் பண்ணி வச்சுட்டா இவங்க போட்டோவை நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம், இவங்களை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, 5 பேர் போட்டோவையும் டிராயிங் பண்றாங்க. பண்ணிட்டு எங்க வைக்கிறாங்க, அவங்க வீட்டுல வைக்கல, நம்ம போற வர வழி, கடை, எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் 5 பேர் போட்டோ இருக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, இந்த 5 பேரை நம்ம மறக்கவே இல்லையே, இவங்க ஞாபகம் நமக்கு எப்பவே வந்துட்டு இருக்கே அப்படின்னு என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஷைத்தான் மறுபடியும் வரான். அவன் என்ன பண்றான், என்ன இது வெறும் போட்டோ வச்சிருக்கீங்க, இந்த போட்டோ உடஞ்சிரும் இல்ல கலைஞ்சிரும், இது கொஞ்சம் சிலையா செஞ்சுட்டா எப்படி இருக்கும், எப்பவுமே பத்திரமா இருக்குமே அப்படின்னு இன்னொரு நம்மளுடைய கெட்ட எண்ணத்தை மனசுக்குள்ள போடுறான் அந்த மக்கள் மத்தியில. அவங்களுக்கும் இது நல்ல ஐடியாவே இருக்கே, போட்டோன்னா ஒரு டிராயிங் எப்படியோ இருக்கு, அதுவே சிலையா இருந்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, 5 பேருக்கும் சிலை பண்றாங்க. 5 பேர் சிலையும் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அவங்கள பாக்க இந்த 5 பேரு யாரு உஸ்தாத்? அம்மா? 5 பேர் யாரு உஸ்தாத்? 5 பேர்னா அந்த ஊர்ல இருந்த மக்கள்ல 5 பேர். அந்த 5 பேர் நான் கடைசியில யாருன்னு சொல்றேன், சரியா? அந்த 5 பேரையும் சிலையா செஞ்சு வச்சுட்டாங்க. சிலையா செஞ்சு வச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டு போறாங்க வராங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மக்கள் எல்லாம் மறக்கவே இல்லையே இந்த நல்லவங்களை நாம அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டோன்னு கொஞ்ச நாள் ஷைத்தான் சைலண்டா இருக்கான். மறுபடியும் என்ன பண்றான், அவங்க மனசுல ஊசலாட்டத்தை போடுறான். என்ன போடுறான், என்ன வெறும் சிலையாவே செஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு மாலை போடலாம் இல்லையா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதானே ஒரு மரியாதையா இருக்கும் அப்படின்னு இன்னொரு ஊசலாட்டத்தை மனசுக்குள்ள போடுறான். இந்த மக்களுக்கும் ஆமா இது சரியான ஐடியாவா இருக்கு, அவங்கள மாலை போட்டா அவங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா எப்படி இருக்கும், இதுதானே அவங்களுக்கு நாம செய்யற மரியாதை அப்படின்னு என்ன பண்றாங்க, மாலை போட்டு பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி காஃபிர்கள் சிலை வழிபாடு செய்யறாங்க, இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சுதா எப்படி சிலை வழிபாடு ஸ்டார்ட் ஆச்சுன்னு? யாராச்சும் கேட்டா பதில் சொல்வீங்களா, எப்படி சிலை வழிபாடு நம்ம உலகத்துல சொல்லுவீங்களா? இன்னைக்குதான் தெரியுமா இது எப்படி சிலை வந்ததுன்னு? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல, இன்னைக்குதான் ஆன்சர் தெரியுமா இல்ல ஏற்கனவே தெரியுமா இந்த ஆன்சர்? சனா சமீராக்கு யார் சொன்னாங்க? போன இயர்ல சம்மர் கிளாஸ் வந்தோல உஸ்தாதா, அங்க சொல்லி கொடுத்தது. நான் தான் சொன்னேனா? ஆமா உஸ்தாதா. சரி, ஓகே, சரி. மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா, இன்னைக்கு தெரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த மாதிரிதான் சிலை வழிபாடு ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரிதான் காஃபிர்கள் சிலை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த சிலை வழிபாடு பழக்கம் என்னாச்சு, எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. எல்லாருமே சிலையை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு அல்லாஹ்வை சுத்தமா மறந்துட்டாங்க. அப்போதான் அல்லாஹ் என்ன பண்றான், நூஹ் நபிய செலக்ட் பண்றான். போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்றான், நீங்க போய் இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை தான் வணங்கணும், இந்த சிலைகள் எல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு. அப்போதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்பி வைக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அவரு எப்பெல்லாம் அவர் தூங்குறத தவிர்த்து எல்லா நேரத்திலையும் மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க, இந்த சிலை வழிபாடு செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ் தான் நம்மளுடைய இறைவன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை நாள் சொன்னார் தெரியுமா யாருக்காச்சும்? இந்த மக்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு எத்தனை நாள் அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு எத்தனை நாள் சொன்னாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? என்ன டவுட்? ஆதம் நபிக்கு அப்புறம் தான் நூஹ் நபி வந்தாங்களா உஸ்தாத்? இல்ல, இன்னொரு நபி இருக்காங்க. ஆதம் நபிக்கு பிறகு இத்ரீஸ் நபி இருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில் ரொம்ப சின்னது. அதுக்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஓகேவா? ஓகே உஸ்தாத். சரி, நான் கேளுங்க. ஆதம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்க போட்டுருந்தீங்க, புரியல.
ஆதாம் அலைக்கு அப்புறம் நூஹலை தான் உஸ்தாத் போட்டிருந்தீங்க அங்க. எங்க அங்க படுக்க போட்டிருந்தேன்? அந்த இதுல ஆடியோ போட சொன்னீங்களா உஸ்தாத்? எப்போ? ஆமா, ஆடியோ அதாம்மா இத்ரீஸ் நபி இருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில் ரொம்ப சின்னது. ஓகேவா? அதுவும் இல்லாம நமக்கு இருக்கிற இந்த 10 டேஸ் கிளாஸ்ல 25 நபிமார்கள் வரலாறும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதனால யாரெல்லாம் முக்கியமான நபிமார்களோ அவங்கள பத்தி சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் பத்தி எவ்வளோ தெரியுமோ, யாரை பத்தி சொன்னா அல்லாஹ் பத்தி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுப்பீங்களோ அந்த நபிமார்களை மட்டும் செலக்ட் பண்ணி சொல்றோம். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நீங்களும் கொஞ்சம் வளர்ந்துருவீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாயிடும். அப்போ மத்த நபிமார்கள். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாதா. இப்போ சிலை வழிபாடு எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புறான், நீங்க போய் சொல்லுங்க இந்த மக்களுக்கு, போய் சிலை வழிபாடு செய்யக்கூடாது, என்னதான் வணங்கணும்னு போய் சொல்லுங்கன்னு எத்தனை நாள் சொல்றா தெரியுமா? யாருமே ஆன்சர் சொல்லலையே இதுக்கு. சரி, நானே சொல்லட்டுமா? தெரியாது தெரியாத உஸ்தாதா. யாருக்கும்? 950 வருடம். 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் இல்ல, 950 வருஷம். 950 இயர்ஸ் இந்த மக்களுக்கு சொன்னாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அத்தனை காலங்கள் வாழ்ந்திருக்காரு. நம்மளுடைய சமுதாய மக்கள் தான் 60 வயசு 70 வயசு அதுக்குள்ள இறந்து போயிடுறோம். அந்த கால மக்கள் எல்லாம் நிறைய 1000 வருஷங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? 950 வருஷம் 950 இயர்ஸ் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்றாரு. அத்தனை வருஷம் சொல்லி கூட அந்த மக்கள் என்ன பண்றாங்க? யாருமே ஏத்துக்கல. கொஞ்சம் பேர் தான், 50 பேர், 60 70 80 இவ்வளவுதான் ஏத்துக்கிறாங்க. மத்த யாருமே ஏத்துக்கல. அப்போ என்ன ஆகுது? நூஹ் நபிக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த மக்கள் இப்படி இத்தனை வருஷம் சொல்லி கூட ஏத்துக்க மாட்டாங்களே அல்லாஹ்வை மட்டும் வணங்க மாட்டாங்களேன்னு அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாரு. யா அல்லாஹ், இந்த சமுதாய மக்களை நீ அழிச்சிரியா அல்லாஹ். இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த சமுதாயத்தை எல்லாமே வழிக்கு எடுத்துருவாங்க யா அல்லாஹ் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாங்க. இப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் சொன்னாரா அல்லாஹ் தான் வணங்கணும்னு? யாருமே கேட்கலையா? அப்போ அல்லாஹ் கிட்ட போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு? துவா கேட்கிறாரு, இந்த சமுதாய மக்கள் அழிச்சிரியா அல்லாஹ், யாரும் உன்னை வணங்க மாட்டாங்க அல்லாஹ், நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க அல்லாஹ், யாருமே ஓரிரை கொள்கையிலே இல்லை அல்லாஹ், எல்லாரும் இணை வைக்கிறாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. அல்லாஹ்வும் என்ன பண்றான்? அவருடைய துவாவை அங்கீகரிச்சு ஓகே இந்த சமுதாய மக்களை நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான். ஓகேவா? இப்ப நான் ஒன்னு சொல்றேன். நம்மளுடைய சமுதாயம் இருக்கா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயம் தானே நாம. ஆமா படி. அப்போ அவங்களுடைய சமுதாயம் நாம அதை விட தப்பு செஞ்சுட்டு இருக்கோம்ல. எத்தனை சிலைகள், எத்தனை கோவில்கள், எத்தனையோ இருக்குதானே. நம்மள ஏன் அழிக்கல? யாருக்காச்சும் பதில் தெரியுமா? யாரு? புரியல. யார் சொல்லிருக்காங்க? ஒவ்வொருத்தரா பதில் சொன்னா எனக்கு கேட்கலமா. சரியா? ஒவ்வொருத்தரா பதில் சொல்லுங்கம்மா. முஹம்மது நபி அல்லாஹ் கிட்ட என்னோட சமுதாயத்தை அழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சாங்க. அதுவா செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அல்லாஹ் நம்மள விட்டு வச்சிருக்கான். இல்லைன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்கள் செஞ்ச தப்பை விட நாம தான் அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்காக துவா கேட்டிருக்காங்க. அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களை அழிச்சிடாதே அல்லாஹ், அவங்க செய்யற பாவங்களுக்காக அவங்களுக்கு இந்த உலகத்தோட கடைசி அந்த நிமிடம் வரைக்கும் வாய்ப்பு தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. அதனாலதான் நம்மள அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான். ஓகேவா? புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை அழிக்க போறான். எதால அழிக்க போறான் தெரியுமா? வெள்ளத்தால அழிக்க போறான். நமக்கு இப்பதானே சுனாமி எல்லாம் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலேயே அல்லாஹ் சுனாமி எல்லாம் அனுப்பிட்டான்.
பெரிய சுனாமி. அல்லாஹ் என்ன முடிவு பண்ணிட்டான், வெள்ளத்தால அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றான், நீங்க வந்து ஒரு கப்பல் கட்டுங்க அப்படின்னு சொல்றான். பெரிய கப்பல், நாம இமேஜின் பண்ற மாதிரி கடல்ல பாக்குறோம்ல அந்த மாதிரி கப்பல் எல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசு கட்ட சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல மண்ணுல உட்காந்து கப்பல் கட்டுறாரு. அந்த ஊர்ல ஏரியோ குளமோ கடலோ எதுவுமே இல்ல, தரையில உட்காந்து கப்பல் கட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம பாக்குறாங்க, என்ன இந்த ஆளு பைத்தியம் ஆயிட்டானா, தண்ணியில தண்ணி இருந்தா தானே கப்பல் வேணும், தரையில உட்காந்து கப்பல் கட்டிட்டு இருக்கானுன்னு எல்லாரும் கேலி செய்யறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம. எல்லா மக்களுமே கேலி செய்யறாங்க, அறிவு இருக்கா, என்ன பண்றான் இந்த ஆளு, தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கட்டுறானேன்னு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ண, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேச்செல்லாம் எதுவுமே கேட்கல, அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கப்பல் கட்டி முடிச்சிட்டாரு. கப்பல் கட்டி முடிச்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, பறவைகள், கேக்குது, இது எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா அல்லாஹ் வந்து அனுப்புவான் உஸ்தாதா. சரி நான் மியூட் வச்சுட்டு வரேன், எல்லாரும் பேசுறீங்களா? ஓகே, இப்போ அல்லாஹ் என்ன பண்ணான், வெள்ளத்தால இந்த உலகத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கப்பல் கட்ட சொல்லிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் கப்பலை கட்டி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அல்லாஹ் வெள்ளத்தை கொடுக்க போறான். வெள்ளம் எப்படி தெரியுமா இருந்தது, பயங்கரமா இருந்தது. மேல அல்லாஹ் வந்து இந்த வெள்ளத்தை பத்தி என்ன தெரியுமா சொல்றான், மேல இருந்தும் தண்ணி கொட்டுச்சான், பூமியில இருந்தும் தண்ணி பொங்குச்சான். தரை இருக்கு இல்லையா, அந்த தரையில இருந்து கூட தண்ணி பொங்குச்சான், வானத்துல இருந்து மழை கொட்டுச்சான். அந்த அளவுக்கு பெரிய மழையாம், பெரிய வெள்ளம். அந்த வெள்ளம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெள்ளம் தண்ணி வர 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 கப்பல் என்ன ஆகும், என்ன ஆகும், கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிரும். அப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்களோ அல்லாஹ் சொல்றான், அவங்கள வந்து இந்த கப்பலுக்குள்ள ஏத்திக்கோ, ஏத்துங்க. அதுக்கு பிறகு இந்த உலகத்துல இருக்கிற ஜோடியான எத்தனை பறவைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, எவ்வளவு இருக்கு, அந்த எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஜோடியையும் இந்த கப்பல்ல ஏத்திக்கிங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றான் அல்லாஹ். அவரும் என்ன பண்றாரு, விலங்குகள் பறவைகள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஜோடியா அந்த கப்பல்ல ஏத்திக்கிட்டாரு. இப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களும் இந்த கப்பல்ல ஏத்திக்கிட்டாங்க. செம்மையா மழை வருது, சுனாமி வருது, வெள்ளம் வருது. அப்படியே கப்பல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தரையில இருந்து மேல, மலை எவ்வளவு ஹைட்டா இருக்கும் அந்த ஹைட்டுக்கு கப்பல் போயிடுச்சு, மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மிதக்கிறப்போ மழையே நிக்கல. அந்த மழை வெள்ளத்துல யார் இருக்காங்க தெரியுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பையன். அந்த அவருடைய பையன் அந்த வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, மகனே நீ வந்து என் கப்பல்ல ஏறிடுப்பா, அல்லாஹ்வை மட்டும்தான்ப்பா வணங்கணும், வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த பையன் என்ன சொல்றான், அவருடைய மகன் என்ன சொல்றான், நான் வந்து பெரிய மலை மேல ஏறி என்னோட உயிரை நான் காப்பாத்திப்பேன், நான் அந்த கப்பல்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாரு, யா அல்லாஹ் என்னோட பையன் வந்து முழுகிட்டு இருக்கான், அவனை காப்பாத்தியா அல்லாஹ் அப்படின்னு கேக்குறப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் வந்து உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அந்த மகனை காப்பாத்தல. அந்த மகன் மலை மேல எல்லாம் ஏற முடியல, அந்த வெள்ளத்திலேயே முழுகி இறந்துடுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனே என்ன பண்ணான், அல்லாஹ் ஒருத்தன் ஏத்துக்கல. அதுக்கு பிறகு அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, அவங்களும் அல்லாஹ் ஒருத்தன் ஏத்துக்கல. குரான்ல வந்து நரகவாசி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் 2 பேர் பேரை குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த ஒருத்தர் இந்த இவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி தான். நரகவாசி பெண்கள் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஒருத்தர். ஓகேவா, இதெல்லாம் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா, இப்பதான் தெரியுமா? இன்னொருத்தவங்க மனைவியோட பேர் என்ன? அவங்க யாரு தெரியுமா, முஹம்மது நபி. அபுலஹப் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்களுடைய கேள்வி சூரா தப்பத்ல வரும் உஸ்தாத். அவங்களுடைய வைஃப். இந்த 2 பேர் தான் நரகவாசிகள்.
ஓகேவா? இவங்களும் வந்து அல்லாவை ஏத்துக்கல. நூஹ் அலைஹிவஸல்லம் அவங்களோட மனைவியும் ஏத்துக்கல, மகனும் ஏத்துக்கல. இவங்க எல்லாருமே வெள்ளத்துல மூழ்கி இறந்துட்டாங்க. நபியோட வைஃப் பேர் என்ன உஸ்தாத்? ஒய்ஃப் பேரு நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? பேரு எங்கேயும் கேட்கலமா, பேரு எங்கேயும் போட்டு இல்ல ஹதீஸ்ல. ஓகேவா? இந்த 2 பேர் அப்படிதான் இருக்கு. நூஹ் அலைஹிவஸல்லம் மனைவியும் அபுலஹபுடைய மனைவியும் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? நான் பேர் வேணா தேடி கண்டுபிடிச்சு வேணா சொல்றேன். ஓகே உஸ்தாத். சரி. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா இப்போ மழை வெள்ளம் வந்துருச்சு. மனைவி இறந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாமே அந்த வெள்ளத்துல மூழ்கி இறந்து போயிட்டாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்தாங்களோ அவங்க எல்லாமே மூழ்கி இறந்துட்டாங்க. கப்பல் நல்ல மலை எவ்வளவு ஹைட்டா இருக்கும், அந்த ஹைட்ல மிதந்துட்டு இருக்கு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், வானமே நீ நிறுத்து, உன்னுடைய மழைய நிறுத்துன்னு வானத்துக்கு உத்தரவு போடுறான். பூமியே நீ நீர் பொங்கிட்டு இருக்கியே அதை நிறுத்துன்னு பூமிக்கு உத்தரவு போடுறான். வானமும் மழையை நிறுத்திருச்சு, பூமி தன்னுடைய பொங்கிட்டு இருந்ததே நீர் அதுவும் நிறுத்திருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நீர் வடிய 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 வெள்ளம் எல்லாம் போயிடுச்சு. இந்த கப்பல் என்னாச்சு, சரி மழை வெள்ளம் முடிஞ்சிருச்சு. அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வராங்க வெளியில வந்து. அந்த அந்த அல்லாஹ்வை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு 70-80 பேர் சொன்னல, அவங்க வந்து மறுபடியும் ஒரு புதிய சமுதாயம் உருவாகுது. ஓகேவா? எல்லாருமே அழிச்சிட்டாங்களா. யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கலையோ அவங்க எல்லாருமே அழிச்சிட்டு இந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்க மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. மறுபடியும் அவங்க வெளியே வந்து அவங்களால ஒரு புதிய சமுதாயம் உருவாகுது. அதுக்கு பிறகு இந்த கப்பல் இருக்கு இல்லையா, இந்த கப்பல் இன்னைக்கும் எல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ரூஃபா வச்சிருக்கான். இன்னைக்கும் இருக்கு இந்த கப்பல், தெரியுமா யாருக்காச்சும்? தெரியுமா இந்த கப்பல் இருக்கு இன்னைக்கும்? எங்க இருக்கு? கடலுக்கு அடியிலையா? ஒரு மியூசியம்ல இருக்கு உஸ்தாத். மியூசியம்ல இருக்கு. ஓகே. இந்த கப்பல் எங்க போய் நின்னுச்சு, அந்த இடம் யாருக்காச்சும் தெரியுமா? சரி, நான் சொல்றேன். இந்த கப்பல் வந்து ஜூதி மலை அப்படின்னு ஒரு மலை மேல போய் அங்க போய் முட்டி நின்னுடுச்சு. அந்த கப்பல் இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அத வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா நூஹ் நபி அலைஹிவஸல்லம் அவங்க காலத்துல கட்டப்பட்ட கப்பல் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அல்லாஹ் வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமா விட்டுருக்கான். ஏன், நூஹ் அலைஹிவஸல்லம் அந்த சமுதாயத்தை மாதிரி நான் உங்களையும் அழிச்சிருவேன், அதனால யாரும் தப்பு செய்யாம ஓரிரை கொள்கையில அல்லாஹ் ஒருத்தவனை தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அடையாளங்களை நமக்காக அல்லாஹ் விட்டுருக்கான். ஓகேவா? துருக்கி ரஷ்யா எல்லையில துருக்கியில ரஷ்யா எல்லைக்குள்ள ஜூதி மலையில போய் அந்த கப்பல் தர தட்டி நின்னுடுச்சு. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. இப்போ யாருக்காச்சும் நான் சொன்ன இதுல டவுட் இருக்கா? நூஹ் அலைஹிவஸல்லம் சரி, எக்ஸாம் அப்ப நீங்க தான் சொல்லணும். ஆதம் நபி ஸ்டோரி, நூஹ் நபி எல்லாம் நீங்க தான் சொல்லணும். சரி, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த 5 பேர் யார்? அந்த நல்லவங்க 5 பேர் கேட்டீங்கல்ல, யாரோ? மறக்க கூடாது, சொல்லட்டுமா? சரி கேளுங்க. அவரு பேர் வந்து ஒண்ணு வத்து, சுவாவு, யகூஸ், யஊக், நஸ்ர். வத்து, சுவாவு, யகூஸ், யஊக், நஸ்ர். இதுதான் 5 பேர். நம்ம பேர் மாதிரி எல்லாம் இருக்காது. இன்னொரு தடவை சொல்லுங்க உஸ்தாதா. வத்து, சுவாவு, யகூஸ், யஊக், நஸ்ர். இதுதான் அந்த 5 பேர். ரொம்ப நல்லவங்க, அந்த ஊர்ல இருந்தாங்க, சிலையா மாறினாங்கல்ல, இவங்கதான் அவங்க. ஓகே, என்னமா ஒரு டைம் ஸ்லோவா சொல்லிட்டீங்க உஸ்தாத், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, வத்து எழுதிக்க. வத்து. என்னோட கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால நீங்க எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நான் குரூப்ல இந்த ரெக்கார்டு போடுவேன், எல்லாரும் மறுபடியும் கேட்கலாம்.
ஏன்னா இப்ப எக்ஸாம்க்கு நீங்க எல்லாம் பிடிஎஃப் அனுப்ப சொல்றீங்கல்ல, இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம்க்கு பிடிஎஃப் ரெடி பண்ணோம், அதெல்லாம் கஷ்டம் இல்ல. அதனால இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் ரெக்கார்டா நாங்க குரூப்ல போடுவோம், நீங்க மறுபடியும் கேட்டு எக்ஸாம்க்கு ரெடி ஆகணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. எழுதிக்கிறீங்களா இல்ல ரெக்கார்ட்ல கேட்டுக்கிறீங்களா? வத்து எழுதிக்கிங்க. வத்து ஏச்சா சுவாவு ஹலோ, என்னமா எழுதுறீங்க? சரி நீங்க ரெக்கார்ட்ல கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட் படிமா. வத்து சுவாவு யப்பூஸ் யப்பூஸ் யஊக் நஸ்ர். சரி ஓகே, நம்ம சப்ஜெக்ட்ல ஒண்ணுனா நான் முடிச்சிட்டே இருக்கேன். ஆதாப்ல நிறைய பார்ட் முடிச்சிட்டேன். ஆதம் அலைவசல்லம் அவங்களுடைய ஸ்டோரி முடிச்சிட்டேன். நூஹ் அலைவசல்லம் அவங்களுடைய ஸ்டோரி முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு மெல்லின எழுத்துக்கள் லைட் லெட்டர்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னும் நான் கிளாஸ் முடிச்சிட்டேன். முடிஞ்ச கிளாஸ் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், நீங்க தான் ரெக்கார்ட்ல போய் கேட்டுக்கணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே, அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல பேர் என்ன உஸ்தாதா? என்னம்மா அஞ்சாவது பேரு. கேட்க மாட்டேங்குது, புரியல. என்னப்பா? அஞ்சாவது பேரு உஸ்தாதா. அஞ்சாவது பேர் நஸ்ர். நஸ்ர். வக்து யசூ அவு யாஉ நஸ்ர். இப்ப யாராச்சும் கேட்டா சொல்லுவீங்களா சிலை வழிபாடு எப்படி வந்ததுன்னு? உஸ்தாத் மறுபடியும் அந்த பேர் சொல்லுங்க உஸ்தாத். உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்குப்பா, ரெக்கார்ட்ல நீங்க போய் எல்லாரும் கேட்கணும். வைஃபை கட் ஆயிடுச்சு சுவாவு. உஸ்தாதா. என்னப்பா? வைஃபை கட் ஆயிடுச்சு உஸ்தாத். அது மறுபடியும் சொல்லுங்க, நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம். வத்து சுவாவு யஊக் எழுதுங்க. யபூஸ் நஸ்ர். கிளாஸ்ல வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? உஸ்தாத் மறுபடியும் இன்னைக்கு யார் அது? நாலாவது மறுபடியும் சொல்லுங்க உஸ்தாதா. எத்தனை ரெக்கார்டு உங்களுக்கு போட போறேன். ஆடியோ நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத நம்மளுடைய கிட்ஸ் சம்மர் கிளாஸ் குரூப்ல போட போறேன். இப்ப போடுவேன், ஒரு 1 ஹவர்ல போடுவேன். எல்லாரும் முதல்ல இருந்து கேட்டுக்கலாம், எக்ஸாம்க்கு ரெடி ஆகணும். ஓகேவா? ஓகே உஸ்தாத். உஸ்தாதா, சொல்லுங்க. எல்லாமே அதான் ஆதம் நபியோட ஸ்டோரி, நூஹ் நபியோட ஸ்டோரி அதெல்லாம் போடுறீங்களா கொஞ்சம்? இல்ல ஆதம் நபி ஸ்டோரி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்குதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு கிளாஸ். என்னோட கிளாஸ் தான் இருக்கு. இன்னில இருந்து தான் ரெக்கார்ட் வரும். ஓகேவா? சரிங்க உஸ்தாதா, அப்போ இதை அனுப்புங்க. சரி சரி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் சொல்லட்டுமா? இன்னைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் அனுப்பிடுவீங்களா? அனுப்பிடுவோம் உஸ்தாதா. இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, முதல் நாள் ஒரு 3 சூறா அனுப்புறீங்களா? நேத்து ஒரு 3 சூறா, 6 இன்னைக்கு ஒரு 3 சூறா அனுப்பணும். மொத்தம் 9 சூறா எனக்கு லைனா போடணும். எல்லாத்தையும் சேர்த்து போடணும். சொன்னதே மறுபடியும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய 30 பெயர்கள் லைனா சொல்லணும். 10 முதல் நாள் 10, 2 நேத்து 20, இன்னைக்கு ஒரு 10, 30 பெயர்கள். அதுக்கு பிறகு நபிமார்களுடைய பெயர்கள் 15 பேர் சொல்லணும். இதுதான் ஹோம்ஒர்க் இன்னைக்கு. அதுக்கு பிறகு லைட் லெட்டர்ஸ் எப்படி ஓதி நான் காட்டினேனோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரு தனியா ஆடியோ போடணும், தனியா போடணும். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே, 4 ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கேன். இப்போ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறேன்ல, நீங்க ஹோம்ஒர்க் அனுப்புனாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க உஸ்தாதா. யாருமே அனுப்ப மாட்டீங்களே? உஸ்தாதா நான்லாம் அனுப்புவோம் உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ் அனுப்புன. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. சரி ஓகே உஸ்தாதா. சரிம்மா சரி சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன். இது எல்லாரும் ஆன்சர் கண்டுபிடிச்சு வைக்கணும். ஓகே உஸ்தாதா. ஓகேவா? இப்போ அல்லாஹ் நபிமார்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்புனானா?
ரசூல் நம்மளுடைய முகமது ரசூல் தானே நம்ம சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம்ல. அந்த மாதிரி ரசூல்மார்களை எத்தனை பேர் அனுப்புனா? நபிமார்கள் எத்தனை பேர் வேணாம், ரசூல்மார்களை எத்தனை பேர் அல்லாஹ் அனுப்புனா? இது வந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும் நாளைக்கு. ஓகேவா? யாரு? இன்ஷால்லா உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ். ஓகே. அல்லாஹ் ரசூல்மார்களை எத்தனை பேர் அனுப்புனா? சரி. சரி, இந்த கேள்விக்கு முதல்ல நாளைக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறேன். ஓகேவா? சரிங்க உஸ்தாதா. கிளாஸ் முடிச்சிடலாமா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. உஸ்தாதா. எல்லாம் கிளியரா? எந்த டவுட்டும் இல்ல? எதுவுமே இல்ல உஸ்தாதா. சரி, நான் சொன்னேன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி சேர்க்கணும்னு. எந்த ஒரு நன்மையான காரியம் நமக்கு அல்லாஹ் எத்தி வச்சாலும் நாம அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நமக்கு மட்டும் நன்மை கிடைச்சா போதும்னு நினைக்க கூடாது. அதனால யாராச்சும் சேர்க்கணும் சொன்னேன்ல. யாருமே சொல்லல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? சொன்னேன் உஸ்தாதா. யாருமே கேட்கலையா? பரவாயில்ல, சொல்லியாச்சுல, அது போதும். உஸ்தாதா புரியல. நெக்ஸ்ட் சேர்ந்து உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ். சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. உஸ்தாதா என்னப்பா? உஸ்தாதா வீடியோ ஓபன் பண்றீங்களா? உங்களை முகல் தான் நான் பார்க்கணும். ஓபன் பண்ணுங்க, எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும். வீடியோ ஓபன் பண்ணுங்க. வீடியோவா? ஆமா. வீடியோ சொல்றாங்க. என்ன நீங்க என்ன பண்றீங்களே தெரியல. ஆளாளுக்கு ஏதோ வேற வேலை பண்ணிட்டே என் கிளாஸ் கேக்குற மாதிரி எனக்கு ஒரு டவுட். இது யாரு? யார் இது? பேர் தெரியலையே. உமைரா உஸ்தாதா. உமேராவா? முகம் சரியா தெரியலையே, ஜன்னலோட ஷேட் அடிக்குது. இது யாரு? சொல்லுங்க, பேர் சொன்னதானே தெரியும். சனா சமீரா படிமா. மாஷா அல்லாஹ், சனா சமீரா. 2 பேர் முகத்தை பார்த்துட்டேன். வேற வேற வேற. இது யாரு? ஃபயாஸ். ஓகே. மாஷா அல்லாஹ், ஃபயாஸ். ஓகே. இது யாரு? யார் இது? அவ்வளவுதானே கிளாஸ்ல இருக்கீங்க, யாரும் முகத்தை காட்ட மாட்டீங்களா? இது யாரு? பேரு? சமிஹா. மாஷா அல்லாஹ், சமிஹா. வேற? பேர் என்னம்மா? தஸ்வியா உஸ்தாதா. தஸ்வியா. இப்பதான் முகத்தை பார்த்தா தானே எனக்கு தோணும் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. அவங்க முகம் எனக்கு தெரியணும்ல, அப்பதானே எனக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். முகமே தெரியாம நான் பாட்டுக்கு போன் கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது இல்ல? ஓகேவா? வேற வேற யாரு இருக்கீங்க கிளாஸ்ல? இது யாரு? ஷிஃபானா உஸ்தாதா. இஃபானாவா? மாஷா அல்லாஹ். ஓகே, எல்லாரும் ஸ்கார்ஃப் போட்டு அழகா இருக்கீங்களா? இது யாரு? இஃபானா தான் இது. உஸ்தாத். ஆமா, இப்ப வேற யாரோ வந்துட்டு போயிட்டீங்களே, பேரே சொல்லாம போயிட்டீங்களே, யார் அது? வீடியோ கிளாஸ் ரெக்கார்டர்ல உங்க முகம் எல்லாம் வரும். அவ்வளவுதானே? மத்தவங்க முகம் காட்ட மாட்டீங்களா? கிளாஸ் முடிச்சிடலாமா?
சரி சரி கிளாஸ் முடிச்சிடலாமா? எந்த டவுட்டும் இல்லையே? இல்ல உஸ்தாத். உஸ்தாதா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சரி அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். சரி கிளாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஷாயிதா மாஷா அல்லாஹ் ஷாயித் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? ஓகே மாஷா அல்லாஹ். சரி நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.